இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த உலகத்துல யார் வந்து நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கோ எனக்கோ கலங்கம் வர மாதிரி ஒரு விஷயத்த உன்னால யோசிக்கவே முடியாது. அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் உன்னால யோசிக்க முடியும். நிச்சயத்துல உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினப்பவே நீ சாராவை விட்டு விலகி இருன்னு அம்மா சொன்னது இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான். நீ அவ ஆபத்துல இருக்கான்னு நம்பிதான் நீ இந்த உதவிய பண்ண. உன்னையே அசிங்கப்படுத்திருக்கானா அவ எவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல. நடந்தது எல்லாத்தையுமே கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு வருண். அம்மா டோட்டலா சாராவை வெறுத்துட்டாங்களே. என்ன வருண், இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? ஆஹா இல்லம்மா, நான் சாராவை தேடிதான் போனேன். சாரா வீட்டுல தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு ஒண்ணுனா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். உன் கண்ணுல தூசி விழுந்தா கூட நீ கண் கலங்கி நிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்துருவ. உனக்கு ஒண்ணுனா நான் எங்க இருந்தாலும் உனக்காக வந்துருவேன். அந்த வருண்காக சின்ன சின்னதா கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் எல்லாம் ஓகே. இன்னைக்கு என் வளர்ப்பையே அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்கேன். இதை என்னால பொறுத்துக்க முடியாது. நீ இவ்வளெல்லாம் பண்ற அளவுக்கு அந்த வருண் ஒன்னும் அவ்வளவு ஒர்த்து இல்ல. உனக்காக எதையும் பண்ண மாட்டாங்கிறது உனக்கே புரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாம அவனை பிரேக்கப் பண்ணிட. அதுதான் உன்னோட லைஃப்க்கு நல்லது. நம்ம பேசாம திரும்ப நியூயார்க்கே போயிடலாம். இந்த இந்தியன் ஃபேமிலி லைஃப் உனக்கு செட் ஆகாது. இந்த உலகத்துல வேற பையனே இல்லையா? மம்மி, எனக்கு வருண் தான், வருணுக்கு நான் தான். இது அந்த அண்ணாமலை இல்ல. கடவுளே வந்தாலும் சரி, அதை மாத்தவே முடியாது. ஒருவேளை அந்த வருண் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னடி பண்ணுவ? வானு, விடிஞ்சா கல்யாண சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிரும். நீ என்னமோ பிளான் பண்ணிக்கிற. இன்னைக்கு நைட்டே இந்த கல்யாணம் நின்னு போயிடும்னு சொன்ன. இப்ப வரைக்கும் அதுக்காக நீ எதுவும் பண்ண மாதிரியே தெரியலையே. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுமா. என்னது சொதப்பிருச்சா? மறுபடியுமா? வேளங்கின மாதிரி தான் போ. விடிகிற வரைக்கும் தான் டைம் கீது. அதுக்குள்ள நீ ஏதாச்சும் பண்ணு கண்ணு, உட்றாத. இந்த கல்யாணம் வேண்டான்னு வெண்ணிலா வாயாலே எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வைக்கிறேன். ஏமா இந்த அண்ணாமலை நான் குடிக்கிறேங்கிறத காரணம் காட்டிதானே நான் ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கைய அமைச்சு தர மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு வேலை வெண்ணிலாவே குடிச்சா? நீ என்னடி சொல்ற? வெண்ணிலா குடிப்பாளா? அவ குடிக்க மாட்டா. நாம அவளை குடிகாரியாக்கி நலங்குக்கு கூட்டிட்டு போலாம்ல. சீக்கிரம் வா 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 வா. புடி. இரு இரு வந்துடுறேன். சீக்கிரம் வா வா வா. ஓகேயா? ஆமா
இரு இரு. சீக்கிரம் வா. இந்தா புடி. போ போ. அப்பாடா. வான்மதி, வான்மதி. அம்மா வந்துட்டு தானமா இருக்கேன், ஏமா சும்மா கத்துற? ஏண்டி, கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு, நீ கிளம்பிட்டியா? நான்லாம் எப்பவோ ரெடி ஆயிட்டேன். ஆமா, வெண்ணிலா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாக்கா, தோ இப்ப வந்துருவா. ஏங்க, அண்ணாமலை காருக்கு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. அம்மா வான்மதி, அண்ணாமலை கார் அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் புதுசா, நம்ம வீடு தெரியாம மாறி போயிட போறான். வாசல்ல போய் பார்த்துட்டு வாமா. ஏன் வான்மதி தான் போகணுமா? பெரியம்மா சும்மா இரு, வா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போலாமா? போலாமே. ஏய் வெண்ணிலா, கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டியாடி? இல்லையே, அள்ளி தான் குடிச்சேன். பரமு, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி தடுமாறுறா? எல்லாம் உங்களாலதான். ஒரு நிமிஷம் வாங்க. என்னாடி? மா, இங்க வாங்க. நான் என்ன பரமு தப்பு பண்ணேன்? எதுக்கு இப்படி பரபரன்னு இழுத்துட்டு வர? என்ன பண்ண நான் கேக்குறீங்க? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த கருமத்தை எதுலயும் கலந்து வைக்காதீங்கன்னு. பிள்ளைக்கு தெரியாம எடுத்து குடிச்சிட்டா தேவையில்லாத தலைவலி வரும்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இன்னைக்கு வந்துருச்சு. இங்க பாரு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? ராத்திரி 10 மணிக்கு மேல உங்ககிட்ட இருந்து ஒரு கெட்ட வாடை வருமே, அதே நாத்தம் இன்னைக்கு வெண்ணிலா மேல இருந்து வருது. என்னது? வெண்ணிலா குடிச்சிருக்காளா? சத்தம் போட்டு நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. நீங்க இளநீல ஊத்தி வச்சத மறந்துட்டீங்க. அத வெண்ணிலா இளநீ நினைச்சு குடிச்சிட்டு வந்து நிக்கிறா. ஏற்கனவே அண்ணாமலை அண்ணி வான்மதி விஷயத்துல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப வெண்ணிலா வேற குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். முதல்ல அவங்க யாராவது பாக்கிறதுக்குள்ள இங்க இருந்து வாங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். சரி வா வா, மன்னிச்சிடு பரமு. மன்னிப்பா கேக்குறீங்க? மன்னிப்பு? வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு, வாங்க.